மித்ததெல்லாம் அப்படி தான் இருக்குதான் அவனுக்கு. உடல் கூட இந்த நிர்ணயிக்கிற ஒரு மனம் போயிடுச்சு அவனுக்கு. நீங்கள் எது இறப்புன்னு சொல்கிறீங்களோ இந்த ஒரு நிலையில் இது முழுமையாக நடந்துடுச்சு. நிர்ணயிக்கிற மனமே இல்லை அவனுக்கு. அதனால பிரத்தியொரு கலாச்சாரத்தில் உலகத்தில் எங்கேயே இருந்தாலும் சரி, மனிதர் இது ஒன்று புரிஞ்சாங்க. ஒரு மனிதன் இறக்குறான்னா அந்த இறக்குற நேரத்தில் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னமோ அவன் எதிரியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் அவனை இது பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம நாட்டில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க. வெளிநாட்டில் சும்மா அமைதியாக நின்றுக்குவாங்க, உட்காந்துக்குவாங்க, ஏதோ பண்ணிக்குவாங்க, அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வர மாதிரி. ஆனால் முக்கியமாக ஒரு இறக்கிற மனிதன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்னத்துக்கு சொன்னதுன்னா, அந்த நிர்ணயிக்கிற மனம் இல்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த உடல் தாண்டி உடல் இல்லாத நிலைக்கு போகிற நேரத்தில் ஒரு கொஞ்சம் இனிப்பு உருவாக்கி விட்டிங்கன்னா, நிர்ணயிக்கிற மனம் இல்லாதனாலே அந்த இனிப்பு அப்படியே பல மடங்கு அதிகமாக போய் ஒரு பேரானந்தத்துக்கு போயிடும். இதுக்கு தான் நாம் ஸ்வர்க்கம்னு சொல்லுவோம். ஸ்வர்க்கம் நரக்கம்ன்றது இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா இல்லை, ஒரு மனிதனுடைய அனுபவத்தில் தான் அது இருக்குது. அதே நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் இதனால் ஒரு பாதிப்பு உருவாக்கி அந்த நேரத்தில் விட்டுட்டான், அந்த பாதிப்பு பல மடங்காக போய் அவனும் ஒரு நரக்கத்து சூழ்நிலைக்கு போயிடுவான். இதுக்கு தான் நாம் ஸ்வர்க்கம் நரக்கம் முதல் காலத்துலேருந்து பேசியிருக்கிறது. இது எங்கேயோ இங்கே போன ஸ்வர்க்கம் இங்கே போன நரக்கம்ன்றது கிடையாது. அதனால ஒரு மனிதன் இறக்குறப்போ அவனு அமைதியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணிக்கணுன்றது எல்லா கலாச்சாரத்துலேயும் இருக்குது. இந்த 29 வருஷம் ஆயிடுச்சு. நான் எப்படி இருந்தாலும் பிரத்தியொரு மனிதனும் ஆனந்தமாக வாழ்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்குது. பிரத்தியொரு மனிதனுக்கு இது சேரணும். நாம் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது 29 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டிலேயே நான் வந்து 21 வருஷம் 22 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மலை மேலே இருந்த ஆன்மீகம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனந்தமாக வாழலைன்னா அமைதியானால் இருக்கட்டும், இருக்கிற போனால் அமைதியாக போகட்டும், அது பதற்றமாக போக வேண்டாம் ஆன்றதுக்காக இன்னொரு முறையாக யோகா கொண்டு வரணுன்றது நாம் கொண்டு வர போகிறோம். இது ஒரு சொட்டு ஆன்மீகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு 2 நாள் யோகா, ஒரு நாள் யோகா, ஒரு 2 மணி நேரம் யோகா கூட சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் நடந்த அப்புறம் தமிழ்நாடு முழுக்கமாக ரொம்ப எளிமையான யோகா எல்லாருக்கும் தொடணும். அது எப்படி இருக்கணும்னா யோகா வீட்டில் எல்லாருமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு எளிமையான யோகா, ஒரு சொட்டு யோகா. இது ஃப்ரீயாக எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்கமாக இது நடக்க போகுது. இந்த 2011 2012 தமிழ்நாடு முழுக்கமாக ஃப்ரீ யோகா நடக்க போகுது. என்னதுக்குன்னா ஒரு சொட்டனால விழுந்தா ஆனந்தமாக வாழ தெரியலனாலும் அமைதியானாலும் இருக்கட்டும், அந்த அளவுக்கு நடக்கட்டும். அப்படியும் தப்பிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த அடுத்த மாதத்துலேருந்து நாம் கோயம்புத்தூரில் ஈஷா சுடுகாடு ஓப்பன் பண்ண போகிறோம். ஆமாம், இது நாட்டு முழுக்கமாக ஆரம்பிக்கணுன்ற நோக்கம் எனக்கு இருக்குது. என்னத்துக்குன்னா, ஒரு மனிதன் உடல்லேருந்து வெளியே வந்தான்னா, வயசு தீஞ்சு வெளியே வந்தான், அவனுடைய உயிர் நாம் தொடுறதுக்கு ஒரு 11லேருந்து 14 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. தொட முடியும். கொஞ்சம் ஒரு சொட்டு இனிப்பு அவனுக்கு போட முடியும். நான் அந்த ஒரு சொட்டு இனிப்பு போட்டால் அவனுக்கு நிர்ணயிக்கிற மனம் இல்லாததுனால அது பல மடங்கு ஏறி போய் அவனு ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வயதில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஆக்சிடெண்ட்னாலேயோ இல்லை தற்கொலைனாலேயோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினால உடல் உடைஞ்சு போச்சு, இன்னும் உயிர் தெம்பாக இருக்குது ஆனால் உடல் உடைஞ்சு போச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 48 நாள் டைம் இருக்குது. ஒரு தடவை 90 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்காக அது கூட இந்த மாதத்தில் இந்த ஆரம்பிக்க போகிறோம். அப்படியும் தப்பிச்சு போயிட்டாங்கண்ணா, ஈஷா யோகா தப்பிச்சு போயிட்டீங்கன்னா ஈஷா சுடுகாடுலன்னா பிடிச்சி போடலாம். என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஆன்மீகத்து ஒரு சொட்டு இல்லாமல் ஒரு மனிதன் இங்கே வாழக்கூடாது. அவன் யாரே இருக்கட்டும், அவன் எந்த ஜாதி இருக்கட்டும், எந்த மதம் இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மனிதனாக பிறந்தான்னா அவனுக்குள்ள ஒரு ஆன்மீகத்தை சொட்டானால் விழுகணும். மனிதனாக வாழணுன்னா
அவனுக்குள்ளே இருக்கிற இந்த படைத்தலுக்கு மூலமாக இருக்கிற இந்த தன்மை அவன் ஒரு சுட்டானால் உணரணும். அதை அவன் உணராமல் இருந்துட்டான்னா, அப்படியும் போயிட்டான்னா, அதுக்காக ஈஷா சுடுகாடு சத்தால விட மாட்டேன் நான். உங்கள் அமைதியாக மக்களை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா உலகத்தை கண்டிப்பாக அமைதியான புரட்சி நடத்துறதுக்கு அவரால் நிச்சயம் முடியும். மகானோடு 3 நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். வாழ்க்கையோட அர்த்தத்தை சர்க்குரு எங்களுக்கு காமிச்சிருக்காருயா. கோடி நன்றி, கோடி நன்றி. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க முன்னால் யோகிகள் ஞானிகள் இருந்திருக்காங்கண்ணே. நம்மளோட வாழ்கிற காலத்தில் ஒரு ஞானி யோகியை பார்த்துக்கோன்னா சர்க்குரு தான். வேறு வார்த்தையே இல்லை, பிறவி பையன் அடைஞ்சிட்டோம்ப்பா. இவ்வளோ கூட்டம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இந்த 3 நாள் வந்த கலந்துக்கிட்டதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு தான் பிறந்திருக்கேன் நான். இனிமேல் தான் வாழ்க்கை எனக்கு ஆரம்பிச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை. குட் கொலஸ்ட்ரால் கூட கம்மியாக இருக்குங்க. எல்லாமே நார்மலாச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் இருந்த நான் வேற, இனிமேல் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேற. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது. ரொம்ப டென்ஷன்லாம் குறைஞ்சி இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. சர்க்குருக்கு 1000 கோடி நமஸ்காரம். வயசுக்கு மீது நாங்கள் டான்ஸ் நல்லா ஆடினா வந்துக்கிட்டு இயற்கையின் வினோதத்தை கண்ணாலையும் காதாலையும் அதை பார்த்து கேட்டிருக்க மொழியை உணரலை. இன்றைக்கி அதை உணரக்கூடிய வாய்ப்பு நிறைவாக. இன்னும் என்னுள்ள நிறைய ஆனந்தம் வளரணும். இந்த ஆனந்தம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். சத்குருடைய சேவை மேலும் மேலும் தொடரணும். இந்த உலகம் ஃபுல்லாக இந்த நன்மை பரவணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.